நீங்கள் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை ஆதரிக்கிறீர்கள். மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறார். எனவே நீங்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறீர்களா என்றது என்ன பார்த்து கேட்கப்படுற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் இல்லை. நான் சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிக்கவில்லை. இதுதான் பதில். ஏனென்று சொன்னால், நேற்று நான் போட்ட காணொலியில் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று ஏற்பட்டிருந்து நிறைய பேர் நினைச்சிட்டோம் நான் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பனோ என்று சொல்லி. கடைசி வரைக்கும் இல்லை. நான் யாரை ஆதரிக்கிறேன்றதை நான் வெளிப்படையாகவே ஓப்பனாகவே சொல்லுவேன். சுத்தி வளைச்சோ பூசி மொழிகியோ சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லை. எதையுமே வெளிப்படையாக நேரடியாக சொல்லுவேன். நேற்று போட்ட காணொலியில் நான் யாரை ஆதரிக்கிறேன் என்று சொல்ல வரையில அதை பொதுவாக இருக்கிற நிலைமைகளை பற்றி ஆய்வு செய்யப்பட்ட ஒரு ஆய்வே தவிர அதில் தனிப்பட்ட என்னுடைய விருப்பங்களை பற்றி நான் நேற்று கதைக்கல. எனவே அதில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டிருந்ததன் காரணமாக இன்றைக்கு தெளிவாக அந்த பதிலை நான் சொல்கிறேன். நான் யாரை ஆதரிக்கிறேன் என்று சொல்லி மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பதன் காரணமாக நான் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிரான நிலப்பாடா, அவரை கைவிட்டுட்டீங்களா, இனிமேலும் அவருக்கு என்னுடைய ஆதரவு இல்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை. மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு எப்போதும் போல இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு கிடையாது. இப்போ இதில் ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. அவரை ஆதரிக்கிறேன்னு சொல்கிறீங்கள், பிறகு சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கள். அப்போ என்னதான் இதில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கமான பதிலை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போகலாம் வாங்கோ. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பொது வேட்பாளருக்குத்தான் என்னுடைய ஆதரவு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்களுக்குத்தான் என்னுடைய ஆதரவு. தமிழ் பொது வேட்பாளர் அவர்களை ஆதரித்து நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன். என்னுடைய தளத்துக்கு புதிதாக வந்திருப்பவர்களுக்கு இது தெரியாது. என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறாங்களுக்கு வடிவாக தெரியும். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து, அதாவது இவர்தான் தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு ஆள் தெரிவு செய்யப்படுவதற்கு முதலே தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு ஆளை நிறுத்தலாம் என்கின்ற ஒரு எண்ணக்கரு உருவான அந்த காலத்தில் இருந்தே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து, தமிழ் பொது வேட்பாளர் ஏன் முக்கியம், தமிழ் மக்கள் ஏன் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கணும், தமிழ் பொது வேட்பாளரால் என்ன சாதிக்க முடியும், தமிழ் பொது வேட்பாளருக்கு வடக்கு கிழக்கு மட்டுமில்லாமல் மலையகம் மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய சகல பகுதிகளிலும் அவருக்கு வாக்குகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி விழுகிறதாக இருந்தால் எத்தனை வாக்குகள் விழும், சிங்கள பகுதிகளிலையும் அவருக்கு வாக்கு போடுறதுக்கு சனங்கள் இருக்குது. ஒரே ஒரு சிங்கள வாக்கு சிங்கள பகுதியில் இருந்து அவருக்கு விழுந்தால் அதுவே ஒரு வெற்றியாக கருதப்படும். இந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் செய்து நிறைய தரவுகள் எல்லாம் சொல்லி நிறைய வீடியோக்கள் நான் ஏற்கனவே ஒரு 4-5 மாதத்துக்கு முதலே போட்டிருக்கிறேன். எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு தான் என்னுடைய ஆதரவு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. என்னுடைய அடுத்தடுத்து வர்ற காணொலிகள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து அவரை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்கின்ற கருத்து சாரப்பட நிறைய காணொலிகள் இன்னுமே வெளியாக காத்திருக்குது. எனவே அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சரி, மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிக்கும் போது அவரை ஆதரிக்கக்கூடிய நான் எப்படி இன்னும் ஒருவரை ஆதரிக்க முடியும் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை இப்ப 2 மாசமா தான் எனக்கு தெரியும். எனவே அவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கிறார் என்பதற்காக நான் முதலே எடுத்த நிலப்பாட்டை மாத்தலாமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி இல்லை. அப்படின்னு சொன்னா இதுல ஒரு குழப்பம் இருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு குழப்பமும் இல்லை. மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு தொடர்ந்து இருந்துதான் இருக்கும். ஆனால் அவர் ஆதரிக்கிற சஜித் பிரேமதாசாவுக்கு என்னுடைய ஆதரவு இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மருத்துவர் அர்ச்சுனா அவர்களிடம் நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள் சஜித் பிரேமதாசாவோட மட்டும் முடிஞ்சு போக போறது இல்லை. இந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலோட மட்டும் முடிஞ்சு போக போறது இல்லை. மருத்துவர் அர்ச்சுனா அவர்களிடம் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, அது அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. மருத்துவர் அர்ச்சுனா ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், தான் ஒரு அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்குவன், அதுல நல்ல படிச்ச மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல செயலூக்கம் உள்ள ஒரு 15 பேரை கொண்டு வரணும், அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கணும், அப்படி தமிழ் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சி ஒன்றை உருவாக்கணும் என்றதான் தன்னுடைய நோக்கம் என்று சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அந்த நோக்கத்துக்கு என்னுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும். அவர் நிச்சயமாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கணும்.
அந்த கட்சியில் வந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய, உண்மையாக இதய சுத்தியோட சேவை செய்யக்கூடிய ஆக்கள், ஊழல் இல்லாத ஆக்கள், பணம் உழைக்கணும் என்றதுக்காக அரசியலுக்கு வராத ஆக்கள், இந்த மாதிரியான நல்ல ஆக்களை கொண்டு வந்து நல்ல அரசியலை வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் செய்யணும். பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடணும். பாராளுமன்ற உறுப்பினர்களாக மருத்துவர் அர்ச்சுனா அவர்களும் அவரை சூழ்ந்த ஆக்களும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரணும். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு தமிழ் பேசும் மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யணும். இதுவரை காலமும் தமிழ் அரசியல் கட்சிகள் யாருமே செய்யாத அதி உன்னதமான சேவைகள் எல்லாத்தையும் வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி, அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்யணும் என்றுதான் என்னுடைய விருப்பம். அது மட்டும் இல்லாமல் அப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட வந்து தகுந்த முறையில் வந்து பேரம் பேசி பெற வேண்டிய சலுகைகள் எல்லாத்தையும் பெற்று மக்களுக்கு கொடுக்கணும். அதே நேரம் புலம்பெயர் மக்களோட வந்து நல்ல ஒரு இணைப்பு பாலத்தை உருவாக்கி புலம்பெயர் மக்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா உதவிகளையும் பெற்று தாயக மக்களுக்கு கொடுக்கணும். எனவே அப்படியான ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தை வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் தலைமையிலான அரசியல் கட்சி, அவருடைய அணி வந்து தங்களுடைய மக்களுக்காக செய்யணும் என்றுதான் என்னுடைய விருப்பம். அதுக்கு என்னுடைய ஆதரவு, பரிபூரணமான ஆதரவு நிச்சயமாக இருக்கும். எனவே வந்து இப்ப இருக்கிற ஜனாதிபதி தேர்தல் இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியோட முடிஞ்சு போக போற இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. இதுல வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் வந்து இவரை ஆதரிக்கணும் அவரை ஆதரிக்கணும் என்று சொல்லி எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. ஒருவேளை வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் வந்து நான் யாரையுமே ஆதரிக்கல என்று சொன்னா கூட அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதையும் மீறி நான் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறேன் என்று சொல்லி அவர் முடிவெடுத்தார் என்று சொன்னா அது இன்னுமே வந்து அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக, இன்னுமே அவருக்கு ஒரு சாதகமாக அமையும் என்றது என்னுடைய கருத்து. எனவே சஜித் பிரேமதாச அவர்களை மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் கண்டிப்பாக ஆதரிக்கத்தான் வேணுமா என்று கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி அவசியம் இல்லை. அவர் ஆதரிக்கிறதாக முடிவெடுத்திருக்கிறார், அது அவருடைய முடிவு. இருந்தாலுமே கூட கண்டிப்பாக ஆதரிக்கணுமான்னு கேட்டால் அப்படி அவசியம் இல்லை. இந்த ஜனாதிபதி தேர்தல் கண்மூடி துறக்கப்ப முடிஞ்சிடும், ஒரு மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும், இந்த திருவிழா அதோட முடிஞ்சிடும். ஆனால் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் போறதுக்கு இன்னும் நிறைய பாதைகள் இருக்குது. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் இறங்கி ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி தன்னோட வேலை செய்யக்கூடிய, தன்னோட ஒத்து செஞ்சு வேலை செய்யக்கூடிய, மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்களை தெரிவு செய்து நல்ல படித்தவர்களை, நல்ல சிந்தனையாளர்களை, நல்ல செயலூக்கம் உள்ளவர்களை தேடி பிடிச்சு ஒரு கட்சியை உருவாக்கி மக்களுக்கான பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு மக்களோட மக்களா நின்று குரல் கொடுத்து கொண்டிருந்தா இப்பயே அந்த பணிகளை ஆரம்பிச்சா வந்து இன்னும் மக்களுடைய ஆதரவு வந்து அவருக்கு அதிகரிக்கும் என்றது என்னுடைய ஒரு பணிவான கருத்து. அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி எழலாம். மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிக்கும் போது நான் அவரை ஆதரிக்கல என்று சொன்னா அது வந்து மருத்துவர் அர்ச்சுனாவோட முரண்படுற மாதிரி ஆயிருமே, முட்டுப்படுற மாதிரி ஆயிருமே என்று சொல்லி நீங்கள் யாராவது கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி கிடையாது. எப்பவுமே வந்து அரசியல்ல வந்து இது வெள்ளை இது கருப்பு என்று சொல்லி அப்படி யாரும் முடிவெடுக்கிறது இல்லை. அரசியல் என்றது எப்பவுமே வந்து வெள்ளைக்கும் கருப்புக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சாம்பல் நிறம் இருக்கல்ல, ஒரு கிரே ஏரியான்னு சொல்லுவோம், அதுதான் அரசியல். அப்படித்தான் அரசியலை கொண்டு நகர்த்த முடியும். அதுவும் இன்றைய சூழல்ல வந்து அப்படித்தான் அரசியலை கொண்டு நகர்த்த முடியும். நான் வெள்ளையண்டா வெள்ளையாத்தான் இருப்பேன், கருப்பண்டா கருப்பாத்தான் இருப்பேன், ஒன்றில் இந்த தொங்கல் அல்லது அந்த தொங்கல் என்று சொல்லி அப்படி எடுத்தம் கவுத்தம் என்று முடிவெடுக்க முடியாது. அப்படி முடிவெடுத்து சரியான அரசியல் பாதையை கொண்டு நகர்த்த முடியாது. நாங்கள் ஒரு கிரே ஏரியால பயணிக்கணும். எங்களுக்கு சரியான வாய்ப்பும் சரியான சந்தர்ப்பமும் சரியான நேரமும் வரும்போது நாங்கள் வெள்ளையா கருப்பான்றதை முடிவெடுத்துக் கொள்ளலாம். இப்படித்தான் அரசியல் பாதை வந்து பொதுவாகவே உலகம் எல்லா இடமும் இருக்குது. எனவே நான் திரும்பவும் தெளிவா சொல்றேன், மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு இருக்குமா? எஸ், நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகி அவர் வந்து சுகாதார அமைச்சர் ஆகிற வரைக்கும் என்னுடைய ஆதரவு தொடர்ந்து இருந்தோன்னு இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரம் சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிக்கிறனா இல்லை, சிங்கள வேட்பாளர்கள் யாரையாவது ஆதரிக்கிறனா இல்லவே இல்லை. அவர்கள் ஜனாதிபதியாக வர்றதால தமிழ் மக்களுக்கு ஏதாவது விடிவு கிடைக்குமா? கிடையவே கிடையாது. அவர்கள் வந்து இலங்கையை வந்து ஒரே நாளில் மாற்றுவினமா? மாற்ற முடியாது. இப்படியான தெளிவெல்லாம் ஏற்கனவே நிறைய திறன் நாங்கள் கதைச்சிருக்கிறோம், நிறைய வீடியோக்களை வந்து கதைச்சிருக்கிறோம். எனவே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது தமிழ் மக்களாகிய எங்களுடைய கடமை. ஏன், எதற்கு, எப்படி என்றதை பற்றி தொடர்ந்து இனிவரும் காலங்களில் நிறைய காணொளிகளில் நாங்கள் அதை பற்றி விரிவாக விளக்கமாக பேசுவோம்.